ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். வீடியோ பார்த்தாலே தெரியும், ஹஜ் பெருநாள் vlog தான். நோம்பு பெருநாளை விட ஹஜ் பெருநாள் எப்போதுமே கொஞ்சம் அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்காது. அதுலேயும் இந்த தடவை எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வீடியோவும் எடுக்க முடியலை. நோம்பு பெருநாளைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஹஜ் பெருநாளைக்கும். அதனாலையுமே நான் அதை பெருசாக வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல. சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ அவனை கேர் பண்ணுறதுலேயே இருந்தனால எனக்கு அந்த வீடியோ எடுக்கணும் அந்த மைண்ட் செட்டே வரலை. நோம்பு பெருநாளைக்கு மாதிரி அதே வட்டலப்போம், அதே அரேபியன் புட்டிங், அப்புறம் அதே மாதிரி மட்டன், சிக்கன், அப்புறம் இடியப்பம், பரோட்டா, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட. ஸோ எதுவுமே எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ரோட்டில் தொழுதுட்டு வரும்போது இந்த மாதிரி ரோட்டில் நின்று அட்ரஸிட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். வீட்டுக்கு போயிட்டோம்னா இதெல்லாம் பண்ண முடியாது, வேலை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மேரேஜ், கிறிஸ்டின் மேரேஜ்னு நினைக்கிறேன். சரியான சாங்ஸ் போட்டு கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க. பெருநாள் அன்னைக்கு தான் அந்த மேரேஜ் வேற. ஸோ நைட்டெல்லாம் ஃபுல்லாக தக்பீர் சவுண்ட்லாம் கேட்கவே இல்லை, இந்த சாங்ஸ் சவுண்டு தான். அதுலேயும் ஒரு 2-3 பாட்டையே திரும்ப திரும்ப போட்டு ஒரே தலைவலியாக இருந்துச்சு. தொழுதுட்டு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு காலை சாப்பாடு இதுதான் நான் தான் சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி தான். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே எனக்கு ரொம்ப டயர்டாக அந்த தலை வலிச்சிட்டு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. தயிர் சம்பல், தால்ச்சாலாம் ஆல்ரெடி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். தயிர் சம்பலுக்கு தங்கச்சி வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்துச்சு. குர்பானி காலையிலேயே கொடுத்துட்டாங்க. நோம்பு பெருநாளைக்கு ஹஜ் பெருநாளைக்கு ஒரே ஒரு வித்தியாசம், அந்த குர்பானி கொடுக்குறது மட்டும்தான். குர்பானி கொடுக்குறதுனால நமக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இந்த தடவை பிரியாணியே பண்ணிட்டாங்க பெருநாள் அன்னைக்கே. போன ஹஜ் பெருநாளைக்குலாம் அந்த மாதிரி பண்ணலை. நோம்பு பெருநாளைக்கு பண்ண மாதிரி மிட் நைட்லேயே வட்டலப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி பிரெட் புட்டிங்கும் நான் நைட்டே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலைல சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. போன தடவைலாம் தங்கச்சி தான் இது பண்ணுச்சு. இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ணினேன். தங்கச்சி பண்ண மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ஆனால் தங்கச்சி சாப்பிட்டு நான் பண்ணதை விடவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. உண்மையாக பொய்யோ தெரியாது. அப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே லஞ்சு. ஏன்னா அன்னைக்கு பிரியாணி மட்டும் தானே பண்ணியிருந்தோம். நாள் வச்ச பிரியாணி, தால்ச்சா அதுவும் இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா சிக்கன் பொரிச்சு, குடல் குழம்பு, ஈரல், மட்டன் ஈரல் கிரேவி, அப்புறம் வந்து இறால் பொரியல், ரசம், தேங்காய் பால் ரசம், எல்லாமே வச்சு நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஆனால் சாப்பிட தான் முடியல. பொதுவாக எல்லாருக்குமே ஹஜ் பெருநாள் முடிஞ்சோன்னே அந்த மட்டனே சாப்பிடவே தோணாது. அந்த குர்பானி கறியெல்லாம் கொடுக்குறாங்களா, அந்த ஸ்மெல்லில் நின்றனால என்னவோ அந்த ஒரு வாரத்துக்கு கறியே சாப்பிட முடியாது, வீட்டில் கறியாகவே இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து பாமன் பாலம் இன்னொரு நாள் போனது. ஏன்னா அந்த பிளாக் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும்ல வீடியோ. அப்போ பெருநாள் பிளாக்னு இன்ட்ரெஸ்டாக பார்க்க வந்துட்டு நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாதுல. அதனால நான் ஆல்ரெடி எடுத்து வச்சு இந்த வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாமன் பாலத்தில் வந்து காரை நிப்பாட்டி இறங்கிலாம் பார்க்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். ஸோ இது அதுக்கு முன்னாடி போனது. அப்போவுமே நிற்கல, அண்ணன் வந்து போலீஸ் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரூல்ஸ் ஃபைனே போட்டுருவாங்களாம், சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்களாமா. ஆனால் அப்பயுமே எனக்கு போகும்போது தான் நிப்பாட்டல, ரிட்டர்ன் வரும்போதாவது நிப்பாட்டுவாங்க அப்படின்லாம் நினச்சேன். அந்த தடவை நாங்கள் அங்கே இறங்கி ஃபோட்டோ எடுக்காமல் வந்ததே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இனிமேல் எப்போவுமே அப்படிதாங்கிற அந்த நியூஸை பார்த்ததுமே ஒரு 1 வீக் முன்னாடி தான் நான் அந்த நியூஸ் பார்த்தேன். ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஆஹா, நம்ம இனிமேல் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க முடியாதா அப்படின்னு. ஏன்னா பாமன் பாலத்து மேலே அந்தளவுக்கு நமக்குலாம் ஒரு இது இருக்குல்ல. நாங்கள் போயிருந்தப்போ இப்படி தான் இருந்துச்சு அந்த ட்ரெயின் பிரிட்ஜு, இந்த அளவுக்கு தான் கட்டியிருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. அந்த தடவை மெயினாக நம்ம பார்க்குறதுக்காக கிளம்புனது பேக்கரும்புல அப்துல் கலாம் நினைவகம் இருக்குல்ல, அங்கே நான் போனதே இல்லை. நான் இல்லாதப்போ எல்லாருமே ஒரு தடவை போயிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் போனதே இல்லைன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். சரியா, அதுக்காக அந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் மெயினாக கிளம்புனோம். தம்பி 2 பேரும் ஸ்கூட்டியில் வந்திருந்தாங்க. இப்போ ஃபேமிலி பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டனால காரில் எல்லோரும் மொத்தமாக போகிறதுக்கு இடம் பற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு தம்பி 2 பேரும் ஸ்கூட்டியில், அண்ணனோட ஸ்கூட்டியில் வந்திருந்தாங்க. இங்கே வந்து கேமரா அலோடு இல்லையா, எனக்கு ஃபோனை கொண்டு போகக்கூடாது, இங்கே செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க, ஃபோனே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடம் இது.
ஃபாரின்ல இருந்தெல்லாம் இதை பார்க்கறதுக்காக வராங்க. அப்புறம் நார்த் இந்தியால இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு இதை இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்க. அது உள்ள போயிட்டாலே ஒரு வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கும். போய் பார்த்து அதை ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். அப்புறம் ஏபிஜே சார் அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்டாட்யூ இருக்கும். அப்படியே நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். உள்ள வந்துட்டு வாஷ்ரூம்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். குடிக்கிற தண்ணி, ஹாட் வாட்டர் எல்லாமே, மினரல் வாட்டர் எல்லாமே இருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நம்ம இந்தியாவில தான் இருக்காமா அப்படின்னு டவுட்டாக இருக்கும். அவ்வளோ நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி குந்துக்கால் போயிருந்தோம். இந்த ட்ரிப் போனப்போ நான் யூடியூப்காக வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கலை. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த ஏரியாவில் கவர் பண்ணி எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே. சரி அது இருக்கே திரும்பலாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. சும்மா எங்கேயும் போனால் ஜஸ்ட் கிளிப்பிங்ஸ் எடுப்போம்ல, அது மாதிரி பழக்க தோஷத்தில் எடுத்து வச்சது இது. அங்கே தூரமாக தெரிகிறது பாம்பன் பாலம் தெரியுதா? வீடியோவில் பார்க்குறப்ப அவ்வளோ தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த ஊரில் இருந்து பாம்பன் பாலம் வியூ பார்க்க நல்லா இருக்கும். இந்த ஊர் பேர் குந்துக்கால். இங்கே வந்து விவேகானந்தர் மணிமண்டபம் இருக்குது. பக்கத்தில் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு திமிங்கலம் வாயை திறந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நின்று ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. நாங்களும் ஃபோட்டோஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை வீடியோவில் கவர் பண்ணலை. இந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே நல்லா இருக்கும். ஒவ்வொரு மீனுடைய பேரும் அதோட ஃபோட்டோஸ், அதாவது அதை செவத்துலலாம் வரைஞ்சும் இருக்குது. இந்த கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே பொம்மை மாதிரியும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. முன்னாடி நான் வந்தப்போ இவ்வளோ க்ளீனாக இல்லை. அது இப்போ வந்து நல்லா என்ன சொல்கிறது, மாதிரி பளிச்சுன்னு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே எப்போ வந்தாலுமே ஒரு அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இதே மாதிரி இருந்துச்சா, அதனால சரி இங்கே சாப்பிட்லாம் இங்கே வச்சு அப்படின்னு நினச்சி அந்த ஒரு பிளானில் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. கம்மி ப்ரைஸ் தான், 20 அந்த மாதிரி, 20 10. அதனால நாங்கள் அப்படி நினச்சி வந்திருந்தோமா. ஆனால் இங்கே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் இங்கே சாப்பிடல. ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். கடற்கரையிலலாம் நின்றுட்டு இங்கேருந்து குருசடை தீவுக்கு போட்டிங் கூப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி கேள்விதான் பட்டிருக்கோம். ஆனால் அது பார்த்தது இல்லை யாரும். எப்போ நம்ம இங்கே வந்தாலுமே நம்ம மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. வேறு யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அதுக்கு முன்னாடி நான் காலேஜில் ஐவி வந்தப்போ வந்திருக்கேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஐவி வந்தப்போ நாங்கள் எல்லாருமே இங்கே தான் சாப்பிட்டோம். அதை வச்சு தான் இங்கே சாப்பிட்லான்னு நான் சொல்லியிருந்தேன். நான் பர்மிஷன் இல்லை, அலோவ் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. மேபி ஃபேமிலிஸ்க்கெலாம் அலோவ் பண்ணால் நீட்னஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க,
நாத்தம்மாக்கி போட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணல, என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே சாப்பிட்டோன்னா, சாப்பிட ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. அன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு பண்ணிட்டு போயிருந்தோன்னா, குஸ்கா, அப்புறம் முட்டை அவிச்சது, உருளைக்கிழங்கு பொரியல். நான் தான் குஸ்கா பண்ணியிருந்தேன். யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில். இந்த மாதிரி எங்கேயாவது போகிறதா இருந்துச்சுன்னா அதில் தான் ஒவ்வொருத்தருக்கு தேவையான அளவு சாப்பாடை பேக் பண்ணிவிட்டு வந்துட்டோன்னா சாப்பிட்டு அப்படியே டஸ்ட்பினில் எங்கேயாச்சும் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி அதுக்கு தட்டு இது எல்லாம் எடுத்துகிட்டு அதை வேற கழுவிட்டு இருக்கணுங்களா, அதனால இந்த மாதிரி தான் இப்போலாம் பண்ணுறோம். குஸ்கானா ரைட்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதுக்காக தயிரும் பெரிய வெங்காயமும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அங்கேயே கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ நாங்கள் எங்கே சாப்பிட்டோன்னா சீனிய பதர்ஹா தான். சீனிய பதர்ஹா கிடக்கிறனாலே நமக்கு அந்த பாறையும் அலையுமா இருக்கிறது தான் எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பாறையெல்லாம் இப்படி உடச்சி போட்டிருக்காங்க. அலையுமே இல்லை, குளம் மாதிரி இருக்குது பாருங்களேன் கடல். அதனால் அந்த மாதிரி ரசிக்கிற மாதிரியே இல்லை. இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு லாஸ்ட்டாக அரியமான் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போகணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு அரியமான் போகாமல் போனால் எப்படி? அரியமான் எனக்கு எதுக்கு பிடிக்கும்னா பத்திப்பால் வாங்கி குடிக்கிறதுக்கும், அப்புறம் அந்த குளிப்பநேரம் அந்த மாதிரி தீனி வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். மற்றபடி அந்த அங்கே போய் குளிக்கிறது அதெல்லாம் கால் கூட நினைக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் ரொம்ப கூட்டமாக ஒரு மாதிரி அந்த கடலில் அலையும் இருக்காது, ரொம்ப கூட்டமாக இருக்கிறனால எனக்கு கால் நினைக்க கூட பிடிக்காது. அதனால தான் நம்ம ஜெல்லி ஃபிஷ் கடிலாம் வாங்குறது இல்லை. இந்த பெருநாள் அன்னைக்கு நியூஸில் வந்துருந்துச்சு ஜெல்லி ஃபிஷ் நிறைய பேரை கிடச்சி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு. இந்த ட்ரிப் அதோட முடிஞ்சிருச்சு. இது மாடியில் பெருநாளுக்கு அடுத்த நாள் தம்பி எல்லாம் பட்டம் விடுறோன்னு சொல்லிட்டு அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பட்டம் கடைசி வரை பறக்கவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பட்டம் விடுறது தான் 3 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட பெருநாள் இப்படி தான் போச்சு. உங்கள் பெருநாள் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.